வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்க கிருஷா ஹியர். பார்த்துட்டு இருக்க எல்லா ஸ்ட்ராங் பியூட்டிஃபுல் விமென்க்கும் ஹாப்பி 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 விமென்ஸ் டே. இன்னைக்கு யாரும் உங்ககிட்ட சொல்லலைன்னா நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. யூஆர் ஸ்ட்ராங், யூஆர் பியூட்டிஃபுல், யூஆர் ஜஸ்ட் அமேசிங் அண்ட் யூ டிசர்வ் எவ்ரி திங் இன் த வேர்ல்ட். ஓகே, ஐ லவ் யூ. ஹாப்பி விமென்ஸ் டே. சரி, ஓகே, இப்போ இந்த வீடியோ எதுக்காக வந்தது அப்படின்றத யோசிப்போமா? ஸோ பேசிக்லி என்ஜிஎல் லிங்க் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ எல்லாத்துக்கும் வந்து கேள்வியாக இருந்தால் பதில் சொல்ல போகிறோம், காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் நன்றி சொல்ல போகிறோம், குறை சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே மாற்றிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். லோகி, சம்ஒன் ஸ்டில் செக்ஸ் யுவர் ஸ்டோரி டெய்லி. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரஜினி தான் சரிங்களா அப்படி போவேன்னு நினைக்கிறேன். ஓகே, வெல், I think I'll move on to the next. How did you get the confidence to post? If I was you, I would have been scared about what other people think about it. No offense. இந்த no offense தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியாமல் போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ரிகார்டிங் த கான்ஃபிடென்ஸ் டு போஸ்ட், எனக்கு தெரில ப்ரோ. பட் ஹானஸ்ட்லி சின்ன வயசுலேருந்து நான் வந்து I've always been into public speaking. நிறைய ஸ்டேஜஸில் பேசியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் பேச ஆரம்பிச்சது யூகேஜிலேருந்து நான் நிறைய ஸ்டேஜஸ்லாம் பேசியிருக்கேன். ஸோ ஐவ் ஆல்வேஸ் பீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். எனக்கு வந்து நிறைய பேர் முன்னாடி பேச நான் சின்ன வயசுலேருந்து பழகியிருக்கேன். ஸோ மேபி தேட் ஹெல்ப்ஸ் மீ. ஆர் ஆல்சோ நான் ஒரு 2-3 வீடியோ முன்னாடியே சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் கான்டென்ட் கிரியேஷன் மேலே ஆசைப்பட்டு அதுக்கப்புறமா தான் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மேபி த லவ் ஐ ஹேவ் ஃபார் கான்டென்ட் கிரியேஷன் கூட சொல்லலாம். Do you think orphan doesn't have the rights to make friends? இல்லை புரியல. Does it say, do you think orphan doesn't have the right to make friends? Bro, you got issues. I'm sorry for labeling you, but I'm moving on. இதில் ப்ரீமியம் கட்டி யார் மெசேஜ்னு பார்ப்பீங்க தானே? காசு இல்லைப்பா, காசு இல்லை. நானே என்ஜிஎல் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் நானே அதுக்கு ப்ரீமியம் கட்டி நானே யாருன்னு பார்க்கறதுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை. ஆல்சோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ஐபி அட்ரஸ் மட்டும் தான் காமிக்கும். ஐபி அட்ரஸ் வச்சு நான் லொக்கேஷன் தானே கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன பண்ணுறது லொக்கேஷனை கண்டுபிடிச்சி? ஐ மீன் அதுக்காக நான் ஐபி அட்ரஸ்லாம் தெளிவாக சொல்கிறேன்றதுக்காக நான் காசு கட்டுறேன்லாம் அர்த்தம் இல்லை. நான் வேணால் அப்புறமா என் ஃபோனோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் காமிக்கிறேன், நம்பி அனுப்பலாம் எனக்கு மெசேஜை. ஓகே, கொஸ்டின் இஸ், ப்ரொமோஷனுக்கு யாராச்சும் அப்ரோச் பண்ணுறாங்களா இல்லையா? என் பேஜுக்கு ஷவுட் அவுட் கொடுக்க முடியுமா? என் ப்ரொமோஷன் வருதா இல்லையா நீங்கள் அக்கறையாக இருக்கீங்க. ஓகே, மேபி உங்களுக்கு ஒரு பேஜ் இருக்குன்றதுனால நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அபவுட் பேஜ் ஷவுட் அவுட் டிஎம் பண்ணுங்க ப்ரோ. உங்கள் கான்டென்ட் எனக்கு புரிஞ்சு தான் கண்டிப்பாக பண்ணுறேன். நான் அவ்வளோ நல்லா பொண்ணு. மேக்கப் இல்லாமல் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்களே, நேச்சுரல் பியூட்டி. ஓகே, ஹாய்க்கா, உங்கள் ஃபேன்க்கா, நல்லா வீடியோ பண்ணுறீங்கக்கா, ஆல் த வெரி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், தட்ஸ் ஸ்வீட், தேங்க்யூ. என்னக்கோ யாரும் என்ஜிஎல் போடலையா? கவலைப்படாதீங்க, நான் பண்ணுறேன். தேங்க்யூ. Do you believe in love at first sight? இவ்வளோ நல்லா கேள்வி கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு அதை யார்கிட்ட கேட்கணும்னு தெரில பார்த்தீங்களா? வாட் லீட்ஸ் யூ டு பிளாகிங்? தெரில, போர் அடிச்சுருந்தா ஏதாவது பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, சீரியஸாக பதில் சொல்லணுன்னா ஆட்ட போதும், ஒரு நிமிஷம். வாட் லீட்ஸ் மீ டு பிளாகிங்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ஐ வுட் சே ஒரு மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறோம் நம்ம லைஃப்ன்ற ஒரு குஷி இருக்கும். ஆல்சோ ஐவ் சீன் மெனி பீப்புள் டூ இட் அண்ட் பி கிரேட்ஃபுல் தட் தே டிட் இட். ஸோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை, அவ்வளோதான். வாட் இஸ் லைஃப்? ஏன் தத்துவமாக பேசுறீங்க? வாட் இஸ் லைஃப்? சாப்பிட்றது, தூங்குறது, அவ்வளோதானே. ஓகே, ஆன் அ சீரியஸ் நோட், என்கிட்ட வாட் இஸ் லைஃப்னு கேட்டிங்கன்னா ஐ வுட் சே வாழணும், நல்லா வாழணும், பிடிச்ச மாதிரி வாழணும், மனசுக்கு தெரிஞ்சு யாரையும் ஹர்ட் பண்ணுறக்கூடாது, அதை தாண்டி போய் சொல்லக்கூடாது, தேவையில்லாமல் ஏமாற்றி சுற்றக்கூடாது, மற்றவனோட நம்மக்கிட்ட அடித்து பிடுங்கி வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது, அவள்தான். ஹாய், வாட் யூ டூயிங் ரைட் நவ்? உட்காந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். Your laugh is kind of cute. Thank you so much. Need long videos. Let's go. கண்டிப்பாக ப்ரோ, நானும் வந்து யோசிக்கிறேன். பட் தினமும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோன்றதுனால ஓகே, நான் எந்த அளவுக்கு அறிவாளி
ஆர் முட்டாள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நான் வந்து தினமும் போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோவை அன்னைக்கு ஷூட் பண்ணி, அன்னைக்கு தான் நான் வந்து கான்டென்ட்டே பற்றி யோசிப்பேன். அன்னைக்கு கான்டென்ட்டை பற்றி யோசிச்சு அன்னைக்கு ஷூட் பண்ணி அன்னைக்கு எடிட் பண்ணி அன்னைக்கே போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து தினமும் போஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கையில் வந்து லாங் வீடியோஸும் பண்ணுறது கஷ்டம். பட் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். எனக்கும் ஆசை இருக்குது. ஐம் யூ பிக் ஃபேன் அக்கா. தேங்க்யூ. தம்பி டீ இன்னும் வரல. போஸ்ட் கார்ட்ஸ். ஓகே வெயிட். இன்னைக்கு வந்து 8th மார்ச்சா? எனக்கு 2 நாள் முன்னாடி 6th மார்ச் அப்போ தான் வந்து சென்னையில் இருக்கிறவங்களே வந்து அந்த போஸ்ட் கார்ட்ஸ் ரிசீவ் பண்ணாங்க. ஸோ சென்னையை தாண்டி இருக்கிற ஊரில் சென்னையை விட கொஞ்சம் லேட் ஆகும். சீக்கிரம் வந்துடும். ஆனால் நான் அமுச்சிட்டேன், நீங்கள் நம்பலாம். ஓகேயா? சீக்கிரம் வந்துடும். I've been following you since you had 1000 followers. From then I had a small crush on you. Are you single? படிச்சியா? எக்ஸாம்ஸ்லாம் வருது, படிச்சியா? படிக்கிற பாப்பா கிளம்பு. ஸோ நோ அதர் ஒர்க். சேச்சா இருந்தா நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்? இந்த வேலை வெட்டியும் கிடையாது. தண்ணி குடிச்சியா? காலைல எழுந்ததுலேருந்து குடிக்கல. டைம் என்ன 7:21 டைம். குடிக்கிறேன். Suggest me a movie or series. உங்களுக்கு எந்த ஜானரால பிடிக்கும்னு தெரியாமல் நான் எப்படி சஜஸ்ட் பண்ண முடியும்? ஓகே, பட் நான் வந்து ஜாஸ்தி வந்து க்ரைம், த்ரில்லர்ஸ், மிஸ்ட்ரி அப்படி தான் பார்ப்பேன். அப்படி பார்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப 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 ஒரு மாதிரி பிடிச்ச படம்னா, இந்த ராட்சசனுக்குலாம் அடுத்து ரொம்ப பிடிச்ச படம்னா அவச்சே போர்த்தொழில். செஃப்ஸ் கிஸ்ங்க அந்த படம் செம்மையாக இருக்கும். ப்ராப்ளி யூ ஷுட் கோ செக் இட் அவுட். சீரீஸ்க்கு வந்து I would say Good Wife. Good one. Can you suggest me a funny habit to do in my free time? Funnyன்றது வந்து ஒரு சப்ஜெக்டிவான ஒப்பீனியன், ஓகேங்களா? ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ஃபியூ திங்ஸ் டு டூ ஃப்ரீ டைமில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேர்னல் பண்ணுங்க. ஜேர்னல்னால் வந்து நீங்கள் இந்த இன்டர்நெட்லாம் பார்க்குற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டணும், அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதணும் அவசியமே இல்லை. சும்மா நம்ம ஊரில் நம்ம அம்மா அப்பா தான் டைரிலாம் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி டைரியே வாங்கி அந்த நாள் என்ன நடந்துச்சுன்னு அந்த இடத்துல எழுதுங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனே ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் செல்ஃப் அவேர் ஆவீங்க. ஓகே, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் போல், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது போல் நீங்களே தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அதை தாண்டி இஃப் நீங்கள் ஆல்ரெடி இதை பண்ணுறீங்கன்னா சும்மா ஜாலியாக கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. அதாவது வெயிட் நான் தப்பா சொல்லிட்டேன். டாக்குமெண்ட் பண்ணுங்க உங்கள் லைஃப்பை. சும்மா போகிற இடத்துலலாம் வீடியோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா. நான் வந்து கான்டென்ட் கிரியேஷன்லாம் ஃபோர்ஸ்லாம் பண்ணல, ஓகே? ஆல்சோ நான் கான்டென்ட் கிரியேஷன் தப்பா சொல்லிட்டேன். நீங்கள் எடுக்கிறத வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்க. நீங்கள் வந்து யாரை பற்றியும் யோசிக்காதீங்க, ஓகே? உங்களுக்கு பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்க. ஆனால் ஐம் நாட் ஃபோர்சிங் இட் ஆன் யூ. நோ ஒன் ஷுட் பி ஃபோர்சிங் இட் டு யூ. பிகாஸ் நான் வந்து இப்போ நான் ஏன் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலி 2 வீடியோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். நிறைய வேறு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், பெரிய ஃபாலோவிங் இருக்கிற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து கான்டென்ட் கிரியேஷன் தான் லைஃப், கான்டென்ட் கிரியேஷன் பண்ணியே ஆகணும், எந்த பிஸ்னஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் பண்ணுறதுக்கு இப்போ சோஷியல் மீடியா இஸ் அ ரியலி குட் வே, ஒத்துக்கிறேன். பட் அதுக்காக எல்லாருக்கிட்டையும் போய் கான்டென்ட் கிரியேஷனை ஃபோர்ஸ் பண்ணுறது இஸ் இன் ஃபைன். அதாவது நீங்கள் பண்ணியே ஆகணும்னு நீங்கள் போய் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அந்த வீடியோவை பார்த்தா கான்டென்ட் கிரியேட் பண்ணாததுக்கெலாம் ஃபோமோ வந்துடும் போல், அவ்வளோ பேசுனாங்க அந்த 2 பேரும். ஸோ லைக் அதை பார்த்தோன்னே என்னடா பேசுகிறீங்க நீங்கள், என்னடா பண்ணுறீங்க நீங்கள், என்னடா யோசிக்கிறீங்க நீங்கள். ஸோ யா மேபி நீங்கள் இந்த மாதிரி ஜேர்னல் பண்ணலாம். இல்லைனா வந்து சும்மா ஃபோட்டோ வீடியோஸ் எடுங்களேன். கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ரிமைண்டர்ஸ்லாம் அனுப்பும். அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜாலியாக பார்த்துட்டு இருக்கலாம். அதை தாண்டி ஃபன்னி ஹேபிட்னு சொன்னீங்க. ஸோ படிக்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். லைக் ரீடிங் புக்ஸ்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன். கிரியேட் சம்திங், ஜஸ்ட் கிரியேட் சம்திங். லெட்ஸ் சே உங்களுக்கு பெயிண்ட் பண்ண பிடிக்குமா, உட்காந்து எதாவது ஒன்று பெயிண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிராஃப்ட்ஸ் பண்ண பிடிக்குமா, எதாவது உட்காந்து பண்ணுங்க. அது நல்லா வரணுன்ற அவசியமே இல்லை. இட் ஷுடன்ட் ஹாவ் டு பி பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்காக எடுத்த வீடியோவில் இருக்கிற மாதிரி அது இருக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. பட் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, யூ வுட் ஹவ் என்ஜாய்ட் த ப்ராசஸ். நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஆனால் இது எதுவுமே ஃபன்னியானு எனக்கு தெரில.
எனக்கு ஃபன்னியாக ஹேபிட் எதுவும் தோணல. இஃப் அட் ஆல் தோணுச்சுன்னா நான் அமுச்சு விட்றேன். லைக் இந்த சென்ஸ் வேறு ஏதாவது வீடியோவில் போடுறேன். ஆஃப்டர் ஃபினிஷிங் த 365 days challenge will you still post? எஸ். என்ன டவுட்டு? ஆமாம், பண்ணுவேன். How did you get the confidence to start an Insta page? ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தான், கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணுறதுக்குன்னெலாம் நான் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு போஸ்ட் பண்ணுன்றது நான் இந்த கேள்விக்கு முன்னாடியே பதில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு போஸ்ட் பண்ணுன்றது 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஆசை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் இப்போ தான் அதை ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலி 3 வருஷம் கூட சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 வருஷமாகவே. அந்த ஃபஸ்ட்டு 1-1.5 வருஷம் வந்து லைட்டாக அந்த ஆசை இருந்துச்சு. 3 வருஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் வீட்டில் என் அம்மா கிட்ட பேசிட்டே இருப்பேன் அடிக்கடிக்கு, அம்மா வீடியோ போடலாமா, அம்மா வீடியோ பண்ணலாமா. அவங்க ஒத்துக்கல. அவங்களெல்லாம் ஒத்துக்க வச்சு நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது எனக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் த லவ் ஃபார் கான்டென்ட் கிரியேஷன். சின்ஸ் யூ மென்ஷன் விமென்ஸ் டே ஸ்பெஷல், ஹாப்பி விமென்ஸ் டே. இதை பற்றி யாருமே யோசிக்கல. தேங்க்யூ. ஓ வெயிட், ஹாப்பி விமென்ஸ் டே டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் who gives their best every day, trying to take care of themselves, their surroundings, and all while being judged by the society. As a man, I believe we should try to acknowledge and respect them 24/7 and not just today. Try la thalaiva, we should. Avladhaan. Try வந்து கட் பண்றீங்க. Yeah, actually, this is a sweet message. வேற யாரோட Women's Day பத்தி பேசல முன்னாடி. This one, as a man தான் போட்டிருக்காரு. So this guy does. Sweet of you. And yes, பார்த்துட்டு இருக்க எல்லா பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். திரும்ப me, you, boy for 24 hour, what you do first and last. புரியல. அதாவது என் ஃப்ரெண்டு தான் யாரும் அமைச்சிருக்கேன், பச்சா தருது. அதாவது ஏதோ பொண்ணு அமைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவை வண்ணே பேசுகிறேன். நீயும் நானும் வந்து 24 மணி நேரத்துக்கு பையனா மாறினா முதலையும் கடைசியுமா என்ன பண்ணுவேன்னு கேட்குறியா? அப்படிலாம் எதுவும் எனக்கு தோணலை. நான் பொண்ணாவே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு எதுக்கு பையனாகணும்? எனக்கு வேணாம். 24 மணி நேரமா நான் பையனா மாறினேன்னா ப்ராலி நான் வந்து எப்போ நான் திரும்ப பொண்ணா மாறுவேன் தான் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். எனக்கு வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன் இங்கேயே. ஹாய், ஐம் யூ நியூ ஃபாலோவர். தேங்க்யூ. ஹலோ. STEM அண்ட் ரொபாட்டிக்ஸ் எஜுகேஷன் ஸ்டார்ட் அப்க்கு ப்ரமோஷன் பண்ணுவீங்களா? என்ன ப்ரமோஷன் பற்றி இங்கே வந்து கேட்குறீங்க? DM me. ஆல்சோ சில பேர் வந்து என் DMs ஒர்க் ஆகலன்னு சொல்கிறீங்க. நான் இது வரைக்கும் 2 வாட்டி இன்ஸ்டா கிட்ட ரிப்போர்ட்டும் பண்ணிட்டேன், ஆனாலும் எதுவும் உருப்படுற மாதிரியே தெரில. ஸோ இஃப் அட் ஆல் DM பண்ண முடியலன்னா மெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராலி இங்கேயும் போடுவேன், ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, நம்பலாம். பெரிய மெசேஜாக இருக்கே. அக்கா, நான் உங்கள் பிக் ஃபேன். ரீசெண்டாக தான் நீங்கள் என் ஃபீல்டில் வந்தீங்க. உங்கள் கண்டென்ட் சூப்பர். வாய்ஸ் கூட க்யூட். அடிக்ட் ஆகிட்டேங்க்கா. நோ, தப்பே. அக்கா, எக்ஸாம்லாம் எல்லாம் மறந்துருச்சுக்கா, ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க. கண்டென்ட் வாய்ஸ் பற்றிலாம் சொன்னதுக்கெலாம் நன்றி. அடிக்ட்லாம் ஆகக்கூடாது தப்பே. பட் யா, எக்ஸாமில் எல்லாம் மறந்துடுதுன்னா அதுக்கு ஒரு சில வழி தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா ஃபைனல் எக்ஸாம்ஸில் நல்லா எழுத முடியும். எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து முக்கிய படிச்சிங்கன்னா முடியாது. அது வந்து என்ன சொல்கிறது, எழுதப்படாத விதி. ஓகேயா? எக்ஸாம் முந்தின நாள் மொத்தமாக படிச்சுட்டு நான் போய் அங்கே எழுதிடுவேன்னா முடியாதுடா, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும், மறந்துடும். செகண்ட்லி, ரொம்ப ஆங்ஷியஸ் ஆனீங்கன்னா சீக்கிரம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ, எக்ஸாமில் நான் படிக்காததை கேட்டால் என்ன பண்ணுறது, நான் படித்ததை கேட்காம விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எனக்கு கொஸ்டின் பேப்பரில் எதுவும் தெரிலனா என்ன பண்ணுறது அப்படின்லாம் சில பேர் ஆங்ஷியஸ் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். வேண்டாமே. லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் வந்து மார்க்கை பற்றி கேர் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து படிக்கிறத பற்றி கேர் பண்ணுறீங்க, அதனால் அது வந்து உங்ககிட்ட அந்த பதட்டம், அந்த பயம் உங்களுக்கு இருக்குது. பட் ஒரு அளவை மீறி போகும்போது அதுவே நமக்கு பிரச்சனை ஆகும்போது நம்ம அதை விடக்கூடாதுல்ல. அப்படி புரியுதா என்ன சொல்ல வரேன்? இல்லை ரொம்ப குழப்புறேன்னா? குழப்புறேன்னு தான் நினைக்கிறேன். பட் யா, ஆரம்பத்துலேருந்து படிச்சுக்கோங்க. உருப்படியாக எக்ஸாம் எழுத என்னால் முடியும். ஐம் டூயிங் இட், ஐ வில் டூ இட், நான் மாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு போய் உட்காருங்க எக்ஸாம் ஹாலில். ஆல் த வெரி பெஸ்ட் அடுத்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும். அக்கா, லவ் யோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். இத்தனை பேர் சொல்கிறீங்க, எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. நான் உங்கள் ஃபாலோவர் இல்லை, பட் உங்கள் எல்லா வீடியோஸும் பார்ப்பேன் பிகாஸ் ஆஃப் டோபமைன் டீடாக்ஸ். இன்ட்ரெஸ்டிங். பட் இப்போ கொஞ்ச நாளாக பார்க்குறது இல்லை பிகாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. யாரா நீ ஐடியாலாம் கொடுத்து வச்சிருக்க?
அனானிமஸ் ஆனப்ப தானே இது. ஓகே வாட வராது, உங்க விருப்பம். என்னோட எல்லா வீடியோஸும் பார்ப்பீங்க. தேங்க்யூ. பிகாஸ் ஆஃப் டோபமைன் டீடாக்ஸ் ஷோஸ் யூ கேர் அபவுட் யுவர் ஸ்க்ரீன் டைம், விச் இஸ் கிரேட். இப்போ எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஓகே, மாற்றிக்கலாம், சீக்கிரம் மாற்றிக்கலாம். யூ ஆல்வேஸ் லீவ் பீப்புள் ஆன் ரெட். அது ஒரு வியாதின்னு நினைக்கிறேன் எனக்கு. இல்லை தெரில, அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ரொம்ப இன்டலெக்சுவலாக கேட்டீங்க, எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரிலனா ஐ லீவ் யூ ஆன் ரெட். அப்புறமா இது வந்து பற்றி தெரிஞ்சுட்டு வீடியோ மெசேஜ் அனுப்பலான்னு நினைப்பேன், அப்படியே மறந்து விட்டுருவேன். இல்லை வந்து நான் மெசேஜ் படிச்சுட்டு இருப்பேன், அப்போ ஏதோ வேலை வந்துச்சு, யாரும் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் திரும்ப மறந்துடுவேன், அப்படியே அது 100 ஆகிடும். பட் ஐ தாட் ஐ ஹேட் மை ரீட் ரெசிப்ட்ஸ் ஆஃப். லைக் ரெட்டுன்னு காமிக்காதுன்னு நினச்சேன் என் மெசேஜ்லாம். ரீட் ரெசிப்ட் ஆஃபில் வச்சுருந்தேன், காமிக்குதா உங்களுக்கு? ப்ரோ வாட், சீரியஸ்லி? ஐ லைக் யூ ஸ்மைல் அண்ட் த வே ஆஃப் டாக்கிங். கீப் கோயிங். தேங்க்யூ ஸோ மச். ஃபேன் ஆஃப் யுவர் மைக் ஹோல்டர்ஸ். ஏய், நீங்கெல்லாம் வந்து மைக் ஹோல்டர்னு பேசி இப்போ எவ்ரிடே வீடியோ ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங் அபவுட் வாட் மை மைக் ஹோல்டர் வுட் பி. ஆல்சோ முன்னாடி யூஸ் பண்ணிருந்த மைக் வந்து கிளிப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓகேவா? கொஞ்சம் பெரிய ஐட்டமில் கூட நான் அதை போட்டுருவேன். இது கிளிப் வேறு குட்டியாக இருக்குது இந்த புது வயர்லெஸ் மைக்கு. அதுக்கு வந்து செட் ஆகிற அளவுக்கு நான் ஸ்லிம்மாக ஏதாவது ஒரு பொருளை தேடணும், கஷ்டமாக இருக்குடா. பட் தேங்க்யூ. அம்மா, recently I had a crush on you and still getting blush every time I see your reel. Okay. So don't stop and eat it. Sure. And I always be your anonymous follower. Be happy always with that smile. Hey, this is sweet. Thank you. I still get blush every time I see your reel. Bro, what? போகடா, போய் உருப்பட பழப்ப பாருங்கடா. I like Insta famous girl name suspense. புரியல. இன்ஸ்டாவுக்கு யாரோ ஒருத்தவங்களும் உங்களுக்கு பிடிக்கும், அவங்க பேர் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு புரியல ப்ரோ, விட்டுறலாம். Tutorials to get pretty hair like yours. Aha, let's go queen. You think my hair is pretty? Aha, thank you so much. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. பட் டுட்டோரியல்ஸ்லாம் இல்லைங்க. நான்லாம் என் முடிக்கு என்ன கூட வைக்க மாட்டேன். பாவம், என் முடி என்கிட்ட மாட்டின்னு முழிக்குது. அப்படி சொல்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு போயிடுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்சு நானும் வந்து எனக்கு சொட்டல ப்ரோ ஏர் நெத்தி நானும் ரீல்ஸ் போட போகிறேன்னு நினைக்கிறேன். ஹே, வெரி மச் ஹாப்பி டு follow you on Instagram. One of the finest female creator and my favorite too. Thank you. From your content, we people know something what we need and what we must know. And yeah, keep rocking woman. Okay, want to see your successful journey. Be yourself for us and we always support you. Thank you so much. That's such a warm message. Periya message. Romba alagana message. Thank you. I love this. Thank you so much. Akka video super. By the way, not a crush name and your name is the same. Wow. But I thought my name is unique. Honestly, I thought my name is unique. நிறைய பேருக்கு இருக்கா? Okay. Why don't I post more often? More often? What do you mean? நான் ஆல்ரெடி ஒரு நாள் கொண்டு போடுறேன், இதுக்கு மேல முடியாது. What do you like? I like everything. எனக்கு ஒரு பர்டிகுலர் விஷயம் அப்படிலாம் சொல்ல முடியாது, எனக்கு எல்லாமே பிடிக்கும். என் ஃபுல் நேம் கிருஷா தான், அவள் தான். எதுக்கு எல்லாருக்கும் என் பேரில் அவ்வளோ சந்தேகம் இருக்கு? நான் இப்போ ஒத்துக்கிறேன், என் பேர் யூனிக் தான். ஓகேயா, என் பேர் யூனிக் தான். நிறைய பேருக்கு என் பேரில் சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என் பேர் கிருஷா, அவ்வளோதான், கிருஷா. எஸ். How does it feel to have people simping over you? ஆக்சுவலி பாய் பையாலே இந்த வார்த்தை இருக்கும். நான் அன்னைக்கே கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். ஒரு வாட்டி பாய் பையா கேட்கும் போது நான் வந்து சிம்பிளா கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டேன். இப்போ let me search simp meaning. நான் simp meaning அப்படி போட்டிருக்கேன், தெரிஞ்சாலும் எனக்கு தெரியல. Is an internet slang term for someone, typically a man who exhibits excessive, desperate or submissive attention and affection toward another person, often a romantic interest, without receiving the same in return. இதுதான் சிம்பான்னு கேட்டேன். ஓ வெயிட், ஸோ ஓகே எனக்கு இப்போ புரியுது. எனக்கு கொஞ்சம் லேட்டாக புரியுது. ஓகே, எனக்கு வந்து ரொம்ப ஐக்யூ கம்மி. ஓகே,
அதாவது இந்த டேர்ம்ஸ்ல தான் நீங்க 1008 டேர்ம்ஸ் வச்சிருக்கீங்களா ரிலேஷன்ஷிப்ல. அதாவது வெயிட், excessive, submissive, desperate attention and affection toward another person. Oh, இப்போ how does it feel for me? Wait, ஐயோ எனக்கு புரியல. Too much to please someone they like. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா, நானே குழப்பத்தில் இருக்கேன். குழப்பம் ஐயோ வளர்றேன். ஓகே ஃபைன், வாட்எவர். ஓகே காய்ஸ், அதோட நம்மளோட என்ஜிஎல் முடியுது. அண்ட் இது வந்து 2வது வாட்டி நான் போஸ்ட் பண்ண லிங்க். ஓகேங்களா, நான் வாட்டி போஸ்ட் பண்ண லிங்க் வந்து இதே பார்க்குக்கு நான் வந்து ஷூட் பண்ண கிளம்பி வந்தேன். ஆனால் நான் வந்து என்னோட ஃபோனில் தான் என்ஜிஎல் வச்சுருக்கேன். அதில் தான் எனக்கு மெசேஜஸ்லாம் வரும். நான் அதே ஃபோனில் தான் ரெக்கார்டும் பண்ணுறேன். ஸோ எனக்கு 2வதாக ஒரு ஃபோன் வேணும். நான் வந்து இதை ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிட்டு அப்புறமா நான் வந்து அந்த ஃபோட்டோஸை யூஸ் பண்ணுவேன் கொஷின்ஸ் போது. அதுக்கப்புறமா அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அப்படி பண்ணுறதுக்கு நான் இதே பார்க்குக்கு கிளம்பி வந்து அந்த சீட்டர்ஸ் பெஞ்ச் இருக்கும்ல, அங்கே போய் உட்காந்து நான் வந்து எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்த ஃபோன் திடீர்னு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, அந்த ஃபோனில் ஏதோ பிரச்சனை இருந்துச்சு, சரி பண்ணி கொண்டு வந்து வச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப அது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ என்னால் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்பிரிட்டே மொத்தமாக லூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த உருப்படுறோம் சீரீஸில் வந்து 3வது 4வது எபிசோட் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற ஒரு ஷார்ட் குர்த்தா போட்டு கழனி பக்கத்தில் உட்காந்து இதே கொரில்லா போட வச்சு பேசிட்டு இருந்திருப்பேன். ஆனால் அந்த வீடியோ ஃபுல்லாக என்னோட தாத்தா கவர் ஆயிட்டாரு. லைக் இந்த இடத்துல கேமரா வச்சிருக்கோன்னா ஃப்ரேமை பற்றி யோசிக்காம நானும் இருக்கேன், அவரும் ஃபுல்லாக இருக்காரு. அவர் வந்து நான் என்ன போஸ்ட் பண்ணாதம்மா அப்படி சொல்லிட்டாரு. அதனால நான் வந்து அவரை போஸ்ட் பண்ணல. அதனால அந்த வீடியோ வந்து போச்சு. ஓகே, நான் வந்து 2 வாட்டி ட்ரை பண்ணலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் ஆக்சுவலி நினச்சேன் ஃபர்ஸ்ட் என்ஜிஎல்கே நீ ரிப்ளையே பண்ணல, செகண்ட் என்ஜிஎல் அதுக்குள்ள போஸ்ட் பண்ணிட்டேன், யாராவது கேட்பீங்க நான் இந்த கதையை சொல்லுவேன்னு. யாருமே கேட்கல. பட் ஸ்டில் ஐ சோஸ் டு சே தி ஸ்டோரி. அவள்தான் யா. அண்ட் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் என்ஜிஎல் அம்சம் எல்லாருக்குமே நன்றி என்னலாம். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், டாடா, bye. Take care. And once again, happy Women's Day to all the women watching it. Bye.